ஒரு இடத்த ரீச் பண்ணணும், எட்டணும், அதே சமயம் இழுக்கணும், புல் பேக்கும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணி காமிக்கிறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா. சரியா? பண்ணி பார்க்கலாமா? ஸ்டே டியூன். இந்த ரீச் அண்ட் புல் பேக் எப்படி பண்ணணும்னா, 2 கையும் ரைஸ் பண்ணி வச்சுக்கணும், ஒரு காலை பின்னாடி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு காலை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து மடித்து செஸ்ட்டு கிட்டே கொண்டு போகணும். அப்போ கை 2ம் கீழே வரணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கா? பண்ணி காமிக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். கொஞ்சம் கோஆர்டினேஷன் தேவை, கான்சன்ட்ரேஷன் தேவை. பண்ணலாமா? 2 கையும் மேலே வச்சுக்கிறேன்னா, ஒரு காலை பின்னாடி வச்சுக்கிறேன்னா, இப்போது ஃப்ரண்ட்டில் காலை கொண்டு வரும்போது செஸ்ட்டு கிட்ட கையை கீழே இறக்கிக்கலாம். பின்னாடி கால் போகும்போது கையை தூக்கிக்கலாம். ஓகே, இப்போ நான் சைட்லேருந்து பண்ணி காமிக்கிறேன். ஒரு தடவை பாருங்கள். கை மேலே வச்சுக்கிறோம், காலை பின்னாடி வச்சுக்கிறோம், புல் பேக், ரீச், புல் பேக். இப்போ இந்த பக்கம் பண்ணி பார்க்கலாமா? கை மேலே தூக்கிட்டு காலை பின்னாடி வைங்க. லெஃப்ட் லெக் நான் இப்போ வச்சுருக்கேன். ரீச், pull back, reach, pull back, reach, pull back. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பண்ணிங்கன்னா கட்டாயம் ஈஸியாக பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேலன்ஸ் பண்ண முடியாது. உடம்பு இந்த பக்கம் அந்த பக்கம் போகும், கரெக்டான போஸ்டர் கிடைக்காது. ஸோ அதான் நிதானமாக பண்ணுங்கள். ஒரு தடவை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி கரெக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு 5லேருந்து 10 தடவை பண்ணும்போது பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு எல்லாருக்குமே எடுத்தோடனே கரெக்டாக வரணும்னு கிடையாது, வரவும் வராது. ஸோ நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நல்லா வந்துடும். ஓகே, அதுவும் இல்லாமல் எல்லோரும் எக்ஸாக்டாக நம்ம வந்து ஒரு ரோபோட் மாதிரி பண்ண முடியாது. உடம்பு ஒவ்வொருத்தருக்கு ஒரு இடத்துல ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஸ்லோவாக நம்ம அதுலேருந்து இம்ப்ரவைஸ் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ ஒரு 4 or 5 டைம்ஸ் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு சைடில் இருந்தும். அதுக்கே நமக்கு இப்போ ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது கம்ப்ளீட் ஏரோபிக் மசில் எக்ஸசைஸ் ப்ளஸ் டோனிங், ஸ்கல்ப்டிங், கோர் எக்ஸசைஸ், ஷோல்டர்ஸ்க்கான எக்ஸசைஸ், கைக்கான எக்ஸசைஸ், காலுக்கான எக்ஸசைஸ், தைஸுக்கான எக்ஸசைஸ், ஃபுல்லாக தலையில் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா மசில்ஸ் எல்லா பாடி பார்ட்ஸையும் இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ இது பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? இதோட மெயின் பெனிஃபிட்ஸ் ஃபுல் பாடிக்கு இருக்குது. ஏன்னா நிறைய மசில்ஸ் இன்வால்வ் ஆகுது. நம்ம கையை 2த்தையும் நல்லா உயர்த்தி இதை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிட்டு பண்ணுறதால ஃபுல் ஆர்ம்ஸ், பேக், ஷோல்டர்ஸ், தோள்கெல்லாம் நல்ல வலுவை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாமல் செஸ்ட் மசில்ஸும் ப்ராட் பண்ணிவிட்டு நல்லா கிட்ட போயிட்டு வரோம் இல்லையா, அதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர்த்து நம்ம கோரை டோன் பண்ணலாம். ஏன்னா இது கட்டாயம் வயிறு நம்ம இழுத்து வச்சு தான் இந்த எக்ஸசைஸை பண்ணுறோம். ஸோ இந்த கோர் டோனிங், வெயிஸ்ட் லைன், இடுப்பையும் நல்லா ட்ரிம் பண்ணுறோம். ஸோ ஃபேட் இங்கே எங்கேயாவது சேர்ந்துருந்தால் அவங்களுக்கும் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ். இது தவிர